கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆத்தும மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் முதலாவதாக மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்பாக ஆவியின் கனிகளை சொல்லிவிட்டு அதற்கு பின்பாகத்தான் இந்த வசனத்தை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அதை நாம் எடுத்து போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் பொழுதுதான் ஆவியின் கிரியைகள் நம்மிடத்தில் கிரியை செய்கிறதாய் காணப்படும். அதே போல ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷனை நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யும் போது நம்முடைய சரீரமானது கெட்டு போகிறதாக காணப்படுகிறது. நாம் பாவத்துக்காக மரித்து நாம் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்கிறவராக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச கிரியைகள், நம்மிடத்தில் இருக்கிற இச்சைகளை நாம் ஒவ்வொரு நாளும் களைந்து போட்டு புது மனுஷனாக நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அவன் நான் பிழைக்கவில்லை, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், மாம்ச கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி என்னால முடியும், எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியும், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற பெருமை நம்ம கிட்ட இல்லாதபடி, கிறிஸ்து எனக்குள் இருந்து கிறிஸ்து எனக்குள் கிரியை செய்கிறார், கிறிஸ்துவின் நாமம் என் மூலமாய் மகிமைப்படுகிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி அவரை நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. அப்பா, எங்களிடத்தில் இருக்கிற மாம்ச கிரியைகளை நாங்கள் ஒழித்துவிட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக புதுப்பித்துக் கொள்ள ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கிற ஜனங்களாக நீங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே எடுக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.